இந்த வீடியோவில் நம்ம ரியாக்ட் ஹூக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரியாக்டில் வந்து ஹூக்ஸ் வந்து எதுக்காக இருக்குன்னா, நம்ம வந்து சப்போஸ் இப்போ வந்து ஒரு வேல்யூ அசைன்மெண்ட் அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து வெனிலா ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி இருக்கும், நம்ம அந்த வேல்யூ வந்து லெட்டில் வந்து அசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கான்ஸ்டில் அசைன் பண்ணிட்டோம்னா அதை மாற்ற முடியாது. இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ரியாக்டில் வந்து ஹூக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டி. இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டி ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஒவ்வொன்றே ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நிறைய ஹூக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம சம் இம்பார்ட்டன்ட் ஹூக்ஸை மட்டும் இப்போ பார்க்கலாம். ஸோ ஓகே, நான் வந்து விஎஸ்கோடில் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அதை ப்ரௌசரில் ரன் பண்ணியிருக்கேன். ரியாக்ட் ஹூக்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற ஹூக் என்னென்னா யூஸ் ஸ்டேட் ஹூக். ஃபஸ்ட்டு ஹூக் வந்து யூஸ் ஸ்டேட். அதை எப்படி யூஸ் பண்ண அப்படின்னா கான்ஸ்ட். இப்போ வந்து நான் ஒரு நேம் வந்து சேவ் பண்ண போகிறேன் ஒரு வேரியபிளில். ஸோ மை நேம் கமா செட் மை நேம் யூஸ் ஸ்டேட். அதில் வந்து ஒரு என்ன வேல்யூ கொடுக்கணும்னா அஜய் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல இது நீங்கள் நல்லா பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஓகே, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜூம் பண்ணியாச்சு. இந்த இடத்துல மை நேம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வேரியபிள் நேம். ஸோ இந்த அஜய்ங்கிற வேல்யூ வந்து இந்த மை நேம் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து அசைன் ஆகிருக்கும். ஸோ செகண்டாக இருக்க செட் மை நேம் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா, இந்த அஜய் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம எப்போ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்கான வேல்யூவை கொடுத்தோம்னா அந்த நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கு மட்டும்தான் வைக்க முடியுமா அப்படின்லாம் இல்லை. ஸ்ட்ரிங், பூலியன் எல்லாமே நம்ம வைக்கலாம். இன்டிஜர் எல்லாமே வைக்கலாம். அரே வைக்கலாம், ஆப்ஜெக்ட் வைக்கலாம். ஸோ அனைத்து விதமான டேட்டாவையும் நம்ம வந்து யூஸ் ஸ்டேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே மை நேம் நான் அசைன் பண்ணிட்டேன். இதை எப்படி என்னோடய டோமில் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு h1 க்ரியேட் பண்ணிக்கிடுவோம். நம்ம ஒரு வேரியபிளை டோமில் டைரெக்டாக இன்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம வந்து கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அது உள்ள நம்மளோட வேரியபிள் நேமை கொடுத்துடணும். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துட்டு நம்ம ப்ரௌசரை போய் செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல அஜய் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ நான் இந்த வேல்யூவை இங்கேருந்து அஜய்க்கு பதிலாக அருண் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்க்குறேன். ஸோ ஓகே, அருண் சேஞ்ச் ஆகிருச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங்கு மட்டும் வச்சோம். ஸோ அடுத்து ஒரு இன்டிஜர் வச்சு பார்ப்போம். கான்ஸ்ட் மை நம் கமா செட் மை நம் யூஸ் ஸ்டேட் ஆஃப் 64. then ஒரு boolean value const my boolean comma set my boolean use state of true const my array comma set my array. ஓகே கூடர்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து ஒவ்வொரு டேட்டா டைப்புமே ஒரு யூஸ் ஸ்டேட் வச்சு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரி ஓகே, இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் லைனை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட் அப்படின்னு இம்போர்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இம்போர்ட்டை நான் இங்கேருந்து இந்த யூஸ் ஸ்டேட்டை எடுத்துட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து கன்சோலில் எரர் வரும். ஸோ இங்கே ஒன்றுமே பிரிண்ட் ஆகாது, எரர் வரும். ஸோ அது என்ன எரர் அப்படிங்கிறத நோட் பண்ணி அந்த எரர் வந்தால் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கன்சோல் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன எரர் காட்டுதுன்னா யூஸ் ஸ்டேட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு எரர் காட்டுது. ஸோ ஓகே, நம்ம இங்கே வந்து யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு ரியாக்டோட ஹூக். அதை நம்ம யூஸ் பண்ணணும்னா ரியாக்ட்லேருந்து அதை நம்ம ஃபஸ்ட்டு
டிக்ளேர் பண்ணியிருக்கணும். யூஸ் ஸ்டேட்டை கால் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கால் பண்ணியாச்சு. இப்போ கால் பண்ணிவிட்டு நம்ம ஓகே அப்ளிகேஷன் சேவ் ஆகிட்டு இப்போ போய் பார்த்தோம்னா நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணாலும் நமக்கு எந்த எரரும் இல்லாமல் கன்சோலில் வந்துடும். மேக்ஸிமம் ரியாக்ட் யூஸ் பண்ணுற போது கன்சோலில் வார்னிங் எரர்ஸ் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அதான் பெட்டராக இருக்கும். ஸோ ஓகே இப்போ நம்ம எல்லா வேல்யூமே நம்ம வந்து டோமில் பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணும்போது ஒரு கர்லி பிரேசஸ் போட்டு அது உள்ள நம்ம வேரியபிள் ஓகே இப்போ வந்து நம்ம அரே வரைக்கும் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டேட்டாவில் போய் பார்ப்போம். இங்கே அரே வந்து எப்படி பிரிண்ட் ஆகிருக்குன்னா ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அரே வந்து டேரெக்டாக பிரிண்ட் ஆகலை, ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுவோம். H1ல மை ஆப்ஜெக்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஜை ஒன்று காணும், மேபி எரர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன எரர்னு பார்ப்போம். இந்த எரர் உங்களுக்கு ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டுட்டோரியல்லே சொல்லியிருப்பேன். இது இருந்தாலும் நான் சொல்லிடுவோம். இந்த எரரை பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆர் நாட் வேலிட் அஸ் ஏ ரியாக்ட் சைல்டு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம ஆப்ஜெக்டை வந்து ரியாக்ட் டோமுக்குள் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா அதை ஸ்ட்ரிங்கிஃபையாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக அதை ஜேசான் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா ஜேசான் டாட் ஸ்ட்ரிங்கிஃபைக்குள்ளே நம்ம ஆப்ஜெக்டை அனுப்பி பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ID1 டைட்டில் வெல்கம் அப்படின்னு வந்துடுச்சு. இது யூஸ் ஸ்டேட். யூஸ் ஸ்டேட்டில் நம்ம எல்லா விதமே கண்ட்ரோல் பண்ணலாம். ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம், ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம்னு சொன்னீங்க, அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகே இப்போ நம்ம இந்த வேலையாவது சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் சேஞ்ச் நேம் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இங்கே என்ன கொடுக்கணும்னா செட் நேம், செட் நேமில் பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே நான் ஃபங்க்ஷன் இங்கே எழுதிட்டேன். ஸோ ஃபங்க்ஷன் எப்போ பெர்ஃபார்ம் ஆகும், நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தான் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு பட்டன் செட் பண்ணுறேன். பட்டனில் என்ன வைக்கணும்னா சேஞ்ச் நேம் அப்படின்னு பட்டனை செட் பண்ணிட்டேன். டைப் வந்து பட்டன். ஸோ ஓகே பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு நேம் சேஞ்ச் ஆகணும். ஸோ இங்கே என்ன கிளிக் கால் பண்ணுறேன்னா ஆன் கிளிக்கை கால் பண்ணுறேன். ஆன் கிளிக்கில் சேஞ்ச் நேம். ஓகே சேவ் பண்ணிட்டேன். இங்கே வந்து நமக்கு பட்டன் வந்துருச்சு. இப்போ நான் சேஞ்ச் நேம் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். இப்போ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ இன்னொருக்கா பாருங்கள், நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே நேம் வந்து அருண் இருக்குது. நம்ம இங்கே சேஞ்ச் நேமை கிளிக் பண்ணோடனே பைத்தான் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா வேல்யூமே மாற்ற முடியும். ஸோ இப்போ நம்பரை மாற்றி காட்டுறேன். ஸோ அதே ஃபங்க்ஷனில் நம்ம செட் செட் மை நம்பர் 10 அப்படின்னு மாற்றிட்டேன். ஓகே இப்போ சேஞ்ச் நேம் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா பைத்தானும் மாறிட்டு 10 மாற்றி ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஓகே இங்கே அருண் இருக்குது, 64 இருக்குது. சேஞ்ச் நேம் கிளிக் பண்ணுறேன், பைத்தான் 10ன்னு மாறிட்டு. ஓகே நம்ம ஒன்றும் கவனிக்கவே இல்லை. இங்கே வந்து பூலியன் வேல்யூ வந்து ட்ரூன்னு வச்சுருக்கேன். அதை பிரிண்ட் பண்ணிடுறேன், அது பிரிண்ட் ஆகவே இல்லை. ஸோ ஏன் பிரிண்ட் ஆகலை அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். பூலியன் ஓகே பூலியன் அப்படிங்கிறது வந்து அந்த வேல்யூ மட்டும் வரலை. ஸோ ஆக்சுவலாக பூலியன் வேல்யூஸ் வந்து நம்ம டோமில் பிரிண்ட் பண்ண முடியாது. ஓகேவா இப்போ சப்போஸ் நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸ்ட்ரிங்காக மாற்றி முடியுதான்னு பார்ப்போம். ஸ்ட்ரிங் ஆஃப் மை பூலியன் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ எஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் மை பூலியன் அப்படின்னு கொடுத்தோடனே இங்கே என்ன வந்துச்சு ட்ரூன்னு வந்துருச்சு. ஸோ இதையும் நம்ம அந்த ஃபங்க்ஷனில் வச்சு மாற்றுவோம். செட் மை பூலியன் ஃபால்ஸ்.
ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அருண் இருக்குது, 64 இருக்குது, இங்கே வந்து ட்ரூன் இருக்குது. ஸோ இங்கே சேஞ்ச் நேம் கிளிக் பண்ணுறேன், ஃபால்ஸாக மாறிட்டு 10 வந்துட்டு பைத்தான் வந்துட்டு. ஓகே, இங்கே நோட் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து பூலியன் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும்னா அதை ஸ்ட்ரிங்காக மாற்றி தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸ்ட்ரிங்காக மாற்றதுக்கு பிறகு நான் சப்போஸ் நம்பராக மாற்றி பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்பராக மாத்திரம் இங்கே 0ன்னு காட்டுது, ஏன் 0ன்னு காட்டுதுன்னு இப்போ பார்த்துருவோமா? ஓகே, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்கில் 1ன்னு காட்டுது, இங்கே அருண் இருக்குது, 64 இருக்குது. இப்போ சேஞ்ச் கொடுத்தோடனையும் இது 0 மாற்றி, ஏன் 0 மாறுது அப்படின்னா ட்ரூவோட நம்பர் வேல்யூ என்னன்னா 1, ஃபால்ஸோட நம்பர் வேல்யூ வந்து 0. ஸோ 0 அண்ட் 1. ஸோ அதனால் அப்படி மாறுது. ஸோ நமக்கு அந்த ட்ரூ ஃபால்ஸ்னு வேணும்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும், நம்பர் வேணும்னா அதாவது 0 ஒன்ஸாக வேணும்னா நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இந்த ஆப்ஜெக்டை மாற்ற முடியாதா, இந்த அரேயை மாற்ற முடியாதானா? எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஸோ சேம் நம்ம வந்து செட் அரே, செட் மை அரேயில் நான் வெறுமனே பைத்தான் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ ஆப்ஜெக்டில் செட் மை ஆப்ஜெக்டில் id2 கொடுத்துட்டேன். டைட்டில் வந்து தேங்க்யூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நம்ம பேஜை இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ வந்து எல்லா டேட்டாவுமே மாற்ற போகிறோம், எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நாங்கள் கிளிக் பண்ண உடனேயும் எல்லா டேட்டாவும் மாறிடுச்சு, ஈச் டேட்டா எல்லாம் மாறிடுச்சு. ஸோ இது யூஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த டிக்ளேர் பண்ண வேல்யூ ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த யூஸ் ஸ்டேட் வச்சு இன்னும் நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ யூஸ் ஸ்டேட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஹூக்காக இருக்கும், எல்லா இடத்துலையும் நம்ம மஸ்ட்டு யூஸ் பண்ணுற டூலாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் மஸ்ட்டு மோர் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம வந்து யூஸ் ஸ்டேட்டை பற்றி பக்காவாக பார்த்தாச்சு. ஸோ யூஸ் ஸ்டேட் வச்சு இன்னும் நிறைய என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அப்கமிங் வீடியோஸ் நம்ம நிறையவே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஹூக் என்னென்னா யூஸ்ட் எஃபெக்ட் ஹூக். இந்த யூஸ் எஃபெக்ட் ஹூக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் எஃபெக்ட் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு போட்டோம்னா மேலே வந்து இங்கே வந்து இம்போர்ட் ஆகிருக்கும். ஸோ ரியாக்ட்லேருந்து ஸோ அதையும் இம்போர்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும், அந்த எரர் வராமல். ஸோ உள்ளே வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு அரே இருக்குது. இந்த ஆரோ ஃபங்க்ஷன் தான் நம்ம உள்ளே எழுத போகிற ஃபங்க்ஷன். இந்த அரே எதுக்குன்னா இது வந்து டிபெண்டன்சி அரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூஸ் எஃபெக்ட் வந்து எப்போ ஒர்க் ஆகும்னா பேஜ் வந்து ஃபஸ்ட் டைம் லோட் ஆகும்போது மட்டும் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஆகாது. சப்போஸ் எனக்கு அதுக்கப்புறம் ஒர்க் ஆகணும்னு நம்ம என்ன செய்யணும்னா இந்த டிபெண்டன்சி அரேயில் இதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அந்த வேல்யூ எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ ஓகே, நம்ம இந்த அரேயில் ஜஸ்ட் கன்சோல் லாக் அப்படி மட்டும் பண்ணுவோம். console.log started அப்படின்னு கொடுப்போம். ஓகேவா? ஓகே, இங்கே வந்து இப்போ பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே ஸ்டார்டட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு, 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு, அந்த ஆப் ஸ்டார்ட் ஆகும்போது மட்டும். ஸோ மறுக்க நம்ம வந்து நிறைய ஆக்ஷன் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம், எல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம், ஒன்றும் பிரிண்ட் ஆகலை. என்ன ஆக்ஷன் நடந்தாலும் அது வந்து மாறாது. சப்போஸ் எனக்கு வந்து நேம் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு வந்து மறுக்க இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து கால் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிபெண்டன்சி அரேயில் போய் இந்த வேரியபிள் நேமை கொடுக்கணும். இப்போ நான் இங்கே ஜஸ்ட் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டார்டட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து நேமை சேஞ்ச் பண்ண போகிறேன், சேஞ்ச் நேம் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஸ்டார்டட் வந்துட்டு பார்த்தீங்களா, மீண்டும் அதே ஆக்ஷன் சேஞ்ச் நேம் பண்ணுறேன். இங்கே வந்து எனக்கு ஒன்றும் நடக்கலை. ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒன் டைம் தான் அந்த சேஞ்ச் நேமோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அது சேஞ்ச் ஆகலை. ஸோ எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் நமக்கு இங்கே ரன் ஆகும். இப்போ வந்து நம்ம கண்டினியூஸாக எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஒரு ட்ரூ ஃபால்ஸும் வச்சுருக்கோம். ஓகேவா? இங்கே வந்து செட் பூலியன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து என்ன பண்ணிடுறேன்னா நாட் மை பூலியன் அப்படின்னு கொடுத்துட்றேன். இது என்ன பண்ணணும்னா பூலியனில் என்ன வேல்யூ இருக்கோ அது ஆப்போசிட் வேல்யூவாக கொடுத்துரும். ஓகேவா? இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். இஃப் மை பூல் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், எனக்கு பைத்தானாக மாற்றணும், நேம் வந்து பைத்தானாக மாற்று, எல்ஸ் என்ன பண்ணிடு அதை அருணாவே மாற்றிடு அப்படின்னு சொல்லுவேன்.
ஓகே, இந்த பூலியன் வந்து ட்ரூவாக இருக்கும்போது பைத்தானாக மாற்றிடு, அது ஃபால்ஸாக இருக்கும்போது எனக்கு அருணாக மாற்றிடு அப்படின்னு எழுதியிருக்கேன் ஃபங்க்ஷனில். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவோம். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோம், இங்கே ஸ்டார்டட் ஆகிடுச்சு. இப்போ நான் சேஞ்ச் நேம் கிளிக் பண்ணுறேன். இங்கே பூலியன் வந்து ஒன்றுனா ட்ரூன்னு அர்த்தம். ஸோ கிளிக் பண்ணுவேன். இப்போ ட்ரூவாக மாறினதுனால பைத்தான் வந்துடுச்சு. இப்போ மறுக்கா சேஞ்ச் நேம் கிளிக் பண்ணும்போது மறுக்கா மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டடில் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் நான் ஒவ்வொருக்கா கிளிக் பண்ணும்போதும். ஏன்னா அத்தனை வாட்டி நம்ம யூஸ் ஸ்டேட் வந்து மாறுது, ஏன்னா நேம் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது யூஸ் எஃபெக்ட். ஸோ யூஸ் எஃபெக்ட் எப்போ ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட்டு பேஜ் லோட் ஆகும்போது ஒர்க் ஆகும். சப்போஸ் எனக்கு அதுக்கப்புறமும் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சோம்னா ஏதாவது ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆகுது, அப்போ மட்டும் எனக்கு யூஸ் எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். இந்த யூஸ் எஃபெக்ட்டும் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இதையும் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.